ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Vivo v29 Pro இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா? வேண்டாமா? இந்த மொபைல் யார் யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லித்தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000 15,000 10,000 அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. ஒவ்வொரு நியூ மொபைல் லான்ச் ஆகும்போது அதோட ரிவ்யூ பற்றி போட்டுருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். Vivo v29 Pro பார்க்கறதுக்கு பிரீமியம் லுக்ல இருக்குதுங்க. பார்க்க லுக் வைஸ் அப்படி பார்க்கும்போது பாருங்க வெறித்தனமா இருக்குது. இதோட டிஸ்பிளே வந்து 3D கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரீஃப்ரெஷ் ரேட்டா வரப்போகுதுங்க. பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது டிஸ்பிளே. அவுட்டோர்லையும் கூட பயங்கரமா இருக்குதுங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸ் பற்றி பார்த்துலாங்க. MediaTek Dimensity 8200 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹெவி கேமிங் கூட நீங்கள் ஹை செட்டிங்ஸ் வச்சு விளையாடிக்கலாங்க. ஒரு லேக் ஆகாது. ஏன்னா இது வந்து கேமிங்க்கு நல்லாத்தே இருக்குங்க. அடுத்து பிரைமரி கேமரா 50 MP வைட் ஆங்கிளும், 12 MP போர்ட்ரைட்டும், 8 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. ப்ளஸ் 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து சோனி ஐமேக்ஸ் சென்சார் கொடுக்குறாங்க பிரைமரி கேமராவை. பார்க்கும்போது போர்ட்ரைட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நல்லா வெறித்தனமாக இருக்குங்க. 4K வீடியோவை 30 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்க முடியுங்க. பிரைமரி கேமரா கூடவே OIS சென்சாரும் இருக்குது. அப்புறம் IIS சென்சாரும் இருக்குங்க. வீடியோ ஸ்டேபிளாக இருக்குங்க. பார்க்கும்போது நல்லா இருக்குது. அடுத்து மொபைலோட பேட்டரி பார்த்துலங்க. 4600 mAh பேட்டரியுமே 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பேட்டரி வைஸ் ஒரு டீசெண்டான பேட்டரி நினைக்கலாம். 1 டே வரைக்கும் நல்லா நிற்கிங்க. சார்ஜும் அப்படித்தாங்க. ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 18 நிமிஷம் அப்படி ஆகுங்க. இந்த மொபைல் 2 வேரியண்ட்டில் வருதுங்க. 8GB RAM வேரியண்ட்லையுமே 12GB RAM வேரியண்ட்லையும் வருதுங்க. ஸ்டோரேஜ் என்னமோ 256GB தாங்க. 8GB RAM வேரியண்ட் வந்து 40,000க்கு லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த 12GB RAM வந்து 43,000க்கு வருதுங்க. நீங்கள் எனக்கு பட்ஜெட் ரொம்ப 40,000 ஹெவியாக இருக்குது அப்படின்னா Vivo v29e அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் வந்துருங்க. அது 27,000 இருக்குது. இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் அப்படியே இருக்குங்க. ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே பேட்டரி லைஃப் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கேமராவும் ஒரு நல்ல கேமரா கொடுக்குறாங்க. இதே மாதிரி செல்ஃபி கேமராவில் 50 MP தாங்க. அதுலேயுமே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 27,000 ஓகேவா இருந்தால் நீங்கள் அது ட்ரை பண்ணலாங்க. ஆனால் ப்ராசஸ் கேம் விளையாடுறவங்களா இருந்தால் அது விளையாட முடியாது. ஆனால் 30,000 ரேஞ்சிலேயே இன்னும் நல்லா கேமிங் விளையாடுற மொபைல் இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் புதுசாக இருந்தால் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கு. இன்னும் இருக்குது நிறைய மொபைல் வந்து இன்னும் கேம் விளையாடுறதுக்கு நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இது யாருக்காக அப்படின்னா, எனக்கு ஒரு கேமரா மொபைல் வேணும். அது பர்டிகுலராக செல்ஃபி கேமரா வேணும் எனக்கு. நான் அதிகமாக விளாக் எடுப்பேன், இல்லை ரீல்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கான மொபைல் இதுங்க. 50 MP சோனி ஐமேக்ஸ் சென்சார் கொடுக்குறதுனால நல்லா நீட்டாக இருக்குங்க. ஃப்ரண்ட் கேமரா சரி, பேக் கேமரா சரி. அப்புறம் 12 MP போர்ட்ரேட் கொடுக்குறதுனால போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது இன்னும் வெறித்தனமாக இருக்குங்க. இது வந்து கேமராவுக்கான ஒரு பர்டிகுலராக மொபைலு. கேமரா மட்டுமா அப்படின்னா ப்ராசஸ் நல்லா இருக்குது. 8200 கொடுக்கறதுனால ப்ராசஸும் நல்லாவே இருக்குதுங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 40,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க 8GB RAM வேரியண்ட்டை. நீங்கள் அது ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் 8GB RAM வேரியண்ட்டில் இன்னும் கம்மி விலையில இருக்குது. 12,000லேயும் கூட 8GB RAM வேரியண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் கேம் விளையாடணும்னா அதுக்கு Snapdragon 8+ Gen 1 இன்னும் இருக்குதுங்க. நிறையா மொபைல் வந்திருக்கு. நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் வீடியோ போட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஆக மொத்தம் என்ன ப்ரோ சொல்கிறேன், இந்த மொபைல் எடுக்கலான்னா கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபி எனக்கு கேமரா முக்கியத்துவம், பிரைமரி கேமரா முக்கியத்துவம் அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன் இந்த மொபைல் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ப்ராசஸ் வைஸும் ஒரு நல்ல டீசெண்டான ப்ராசஸ். 8 Gen விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 8+ Gen 1 30,000க்கு கிடைக்குது. நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கேமரா வைஸ் வெறித்தனமாக இருக்குது. டிஸ்பிளேயும் வெறித்தனமாக இருக்குங்க. அடுத்தது நீங்கள் இந்த மொபைல் எடுக்கலாமான்னா 40,000 ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கலாங்க. என்ன கேட்டால் 30,000 32,000 இன்னும் இது மாதிரி நல்ல மொபைலாக இருக்குது. நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த மொபைல் லான்ச் ஆகிற டைமில் அந்த டைமில் அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலுமே, ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் அப்படின்னு சொல்லி ஆஃபர் ஈவெண்ட் போகுது. வேறு மொபைல் 35,000 37,000க்கு இருக்கிற மொபைல்லாம் 33,000க்கு 30,000க்கு கிடைக்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் பெஸ்ட் இல்லைங்க. இன்னும் நல்ல மொபைல்லாம் ஆஃபரில் வந்துட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு இந்த அக்டோபர் 15க்கு மேலே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை இப்போ ட்ராப் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த மொபைல் வந்து ஒரு 30,000க்கு வந்துச்சுன்னா ஓகே கண்டிப்பாக எடுத்துடலாங்க. 40,000க்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.